நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்று நிறைய இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மயிலாடுதுறையில் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் என்னுடைய அலுவலகமானது அமைந்துள்ளதுங்க. என்னிடம் நேரில் வந்து ஜாதகம், திருமண பொருத்தம், ஜாதக நோட்டு எழுதி தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன்லேயோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் பொருத்தம் அனுப்பி பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் அரசியலில் நல்ல ஒரு அதிகாரம், அரசாங்கத்தில் நல்ல ஒரு உயர்வு பெறுவதற்கு என்னென்ன விதிகள்லாம் இருக்கணும், எந்த மாரி விதிகள் இருந்தால் இதை நான் உறுதிப்படுத்தலாம் சார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல அரசியலில் அரசாங்கத்தில் பயணிக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான பண்புகள் அப்படின்னு சொல்லும்போது விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தொடர் உழைப்பு, நல்ல நிர்வாகத்தன்மை, இதெல்லாம் இருக்கணும். அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் மிக அவசியமானது. இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அந்த கிரகம் யாரு? நவகிரகங்களில் முதன்மையானவர், அனைவருக்கும் அனைத்து கிரகங்களுக்கும் ஒளியை தரக்கூடியவர் சூரிய பகவான். சூரியன் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்க வேண்டும். சூரியன் பலம் பெற்று இருக்க வேண்டும் என்றால் என்ன சொல்றீங்க? சூரியன் ஆட்சி உச்சம் பெறுதல், சூரியன் சுபகிரகத்தினுடைய இணைவை பெறுதல், குரு மற்றும் சுக்கிரன் மற்றும் பௌர்ணமி சந்திரன் இவர்களுடைய தொடர்பை சூரியன் பெறுவது என்பது சூரியன் இங்கே பலம் பெற்றிருக்கின்றார். சூரியன் பலமிழந்து இருக்கின்றார் என்றால் சூரியன் அங்கே கிரகணப்படுதல். சூரியன் ராகுவோடு மிக நெருக்கமாக, சூரியன் கேதுவோடு மிக நெருக்கமாக, சூரியன் சனியின் பார்வையில், சனியின் இணைவில், இது போன்ற அமைப்பு இருந்தால் அங்கே ஒரு போராட்டம் நிகழும். இந்த அமைப்பை நீங்க பார்த்தோம். அதே போல 12 ராசி வீடுகளில் மிக முக்கியமான வீடு என்று சொன்னால் அது சிம்ம வீடு. அந்த சிம்மத்தோடு சுபரம் தொடர்பு கொள்ள வேண்டும். சிம்ம வீட்டோடு பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது. சிம்மம் சிம்மாதிபதி. சிம்மம் வீடு என்பது சூரியனுடைய வீடு. சிம்ம அதிபதி என்பவர் சூரிய பகவான். இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நிர்வாகம் பண்றாங்க. ஒரு லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கும்போது, சார் அரசியல்ல பெரிய ஒரு அமைப்புல இருக்காங்க, அரசாங்கத்தில் உயர்ந்த அதிகாரியா இருக்காங்க, இருந்தாலும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு சொல்வதை கேட்பவர்களாக தானே அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும். இங்கதான் நீங்க என்ன பாயிண்ட் எடுக்கணும்? லக்னாதிபதியுடைய நிலை, லக்னத்தினுடைய தன்மை, லக்னாதிபதியுடைய தன்மைக்கு நீங்க இங்க வந்தோம். ஒருவர் அரசியலில் முதலமைச்சராக, அமைச்சராக இருந்து அதிகாரம் செய்கின்றார். அதிகாரிகள் அவருடைய பேச்சை கேட்கின்றார்கள். ஆனா இவரும் சூரியனுடைய பலம் பெற்றிருக்க வேண்டும், இவரும் சூரியன் பலம் பெற்றிருக்கணும்னா இந்த இடத்துல என்ன சார் வித்தியாசம்? லக்னாதிபதியுடைய நிலை, லக்னம் அங்கே பலம் பெற்று இருக்கும், லக்னாதிபதி அங்கே பலம் பெற்று இருப்பார். அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருந்தும் அரசியலுக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த பாயிண்ட்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த அமைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றது, ஆயினும் நான் பெரிய நல்ல வளர்ச்சியை அடையவில்லையே, என்னுடைய ஜாதகத்திலே இந்த கிரகம் பலமாக இருக்கின்றது, அந்த கிரகம் பலமாக இருக்கின்றது என்று சொல்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. ஜாதகத்தை பார்த்தாலே யோக ஜாதகம் ரொம்ப எல்லா கிரகமும் டாப்பா இருக்குங்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே நான் அனுபவிச்ச மாதிரியே தெரியலையா சார், ஒரு நல்ல பலனை அனுபவிச்ச மாதிரியே தெரியலீங்க அப்படிங்கிற பாயிண்ட் கேட்பாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? இது போன்ற கிரகங்கள்லாம் நன்றாக இருந்தும் ஏன் நான் நல்ல பலனை அனுபவிக்க இயலவில்லை? தசாபதிக்கு நீங்க வந்துடணும்.
தசாபுத்தி மட்டுமே சம்பவத்தை நிகழ்த்தும். அப்ப அதற்காக எல்லா கிரகம் நன்றாக இருந்தாலும் அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவருடைய அமைப்புங்கிறது சரியாக சென்று கொண்டிருக்கும். இருப்பினும் பெரிய வளர்ச்சி இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு தசாபுத்தி அங்கே சாதகத்தன்மையாக இருக்காது. நல்ல தசாபுத்தி அங்கே நடைமுறையில் இருக்காது. அதனால தான் இது போன்ற அமைப்பு வருது. அப்ப தசாபுத்திக்கு நீங்க வந்துடணும். சூரியன் பலமாக இருக்கின்றார், சிம்மம் பலமாக இருக்கின்றது, லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார், அனைத்தும் பலமாக இருக்கின்றது. ஆயினும் தசாபுத்தி அங்கே சாதகமாக இருக்கின்றது என்றால், உதாரணத்திற்கு கன்னி லக்னத்திலே பிறந்த ஒருவருக்கு அடுத்தடுத்தது வரக்கூடிய சனி பகவானின் தசையும் புதன் பகவானின் தசையும் 19 + 17 36 வருடம் இவருடைய வாழ்க்கையிலே நல்ல காலம். அப்போ பொதுவாகவே அரசாங்கத்திலே பணிபுரியக்கூடியவர்கள் 30-35 ஆண்டுகள் பணிபுரிகிறாங்க. அப்ப இது போன்ற அமைப்பு இருக்குனாலே அடுத்தடுத்தவருடைய தசைகள் யோக தசைகளாக இருக்க வேண்டும். அரசாங்கத்திலே அரசியலிலே உச்சம் நிலையை அடைபவர்கள் அனைவருக்குமே லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்று சூரியன் பலம் பெற்று இருக்க வேண்டும். அவர்களுக்கு வரக்கூடிய அந்த தசை என்பது ஒரு அற்புத தசைகளாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் போதுதான் அவங்களால அரசாங்கத்தில் அரசியலில் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய தன்மையை தரும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே அந்த இடத்துல அரசியலில் போராட்டம் நிகழும். அரசியலில் நல்ல நிர்வாக தன்மையை பெறுவதற்கு அவர்கள் போராடுவார்கள். சூரியன் எந்த நிலையிலும் சனியினுடைய தொடர்பை பெறுவது கூடாது. சூரியன் ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்து கிரகணப்படக்கூடாது. தற்போது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது சூரியன் அங்கே பலமாக இருக்கும். சூரியன் எந்த நிலையிலும் பலமிழந்திருக்க மாட்டார். அப்ப சூரியன் பலம் பெற்று இருப்பதால் தான் கடந்த காலங்களில் அவங்க அரசியலில் வந்தாங்க, பயணிச்சாங்க. அப்ப சூரியன் பலமாக இருந்தால் அவர் அரசியலில் பெரிய வளர்ச்சியையும் அரசாங்கத்தில் உயர்ந்த அதிகாரியாகவும் இருப்பார். இது போன்ற தசைகள் நல்ல தசைகள் வருகின்றதா என்று பாருங்கள். அவ்வாறு வந்தால் நிச்சயமாக அவருக்கு வரக்கூடிய காலமும் ஒரு யோகமான நல்ல காலமாக இருக்கும் என்று சொல்லலாம். இது போன்ற நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.